கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு காலைல நம்ம பார்க்க போற பகுதி மோரியா மலையை பத்தி படிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். மோரியா மலையும் நம்ம சமயம் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு இருக்கோம். ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, மோரியா மலை அப்படின்னு சொன்னா மோர் அப்படிங்கிறது விஷன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். தரிசனங்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த மோரியா மலை தரிசனங்களை கொடுத்த ஒரு மலை. அப்படின்னா தரிசனம் கிடைச்சது. யாராவது அங்க உட்கார்ந்து தீர்க்கதரிசனம் கண்டாங்களா? ஆனா அப்படி தீர்க்கதரிசனங்கள் கண்ட மலை அல்ல. தேவன் அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தின ஒரு இடம். ஆபிரகாம் மகனை கூட்டிட்டு வர்றாரு. பலி செலுத்தப்படும் போது தேவன் நிறுத்தி, நான் இந்த மாதிரி பலியாக போறேன் அப்படிங்கிற ஒரு தரிசனத்தை அவருக்கு கொடுக்கிறார். ஒரு அந்த வசனத்தை புதிய ஏற்பாட்டில் எழுதும்போது, ஆபிரகாம் நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். அப்போ தேவனுடைய நாளை பார்க்கக்கூடிய தரிசனத்தை காணக்கூடிய ஒரு அனுபவம் அந்த ஆபிரகாமுக்கு கிடைச்சது. கிறிஸ்து என்ன பண்ண போறாரு? எப்படி என் பையன் சாக வேண்டிய இடத்துல அவர் சாகுறேன்னு சொல்லி ஒரு ஆர்டர் அனுப்பிச்சாரோ, அதே மாதிரி நம்ம உலகத்துல சாக வேண்டிய ஒவ்வொருத்தருக்காகவும் தேவன் மரிக்க போறார் அப்படிங்கிற ஒரு பார்வைய அங்க அவனுக்கு கிடைச்சது. அந்த ஒரு தரிசனம் தான் அவன் அப்படியே அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுத்துட்டு போறான். எப்படி உலகத்துல மக்கள் மீட்கப்பட போறாங்க அப்படிங்கிறத அடுத்ததுக்கு கொடுக்குறான். அவனுடைய பின் சந்ததியார்கள் எதை பின்தொடர்ந்து வரணும் அப்படிங்கிறதையும் கொடுக்குறான். இந்த சந்ததியில இருந்து, இவருடைய சந்ததியில இருந்து தேவன் வரப்போறாருங்கிறத அங்க சொல்லி கொடுக்குறான். ஈசாக்கு போல நடக்கிறான். யாக்கோபு கொஞ்சம் மாறுறான். ஆனா மறுபடியும் அவன் தேவனுக்குள்ளாக நடக்க ஆரம்பிக்கிறான். இப்போ ஒரு தரிசனம், அந்த தரிசனம் அப்படியே தொடர்ந்து அவன் ஜெனரேஷனுக்கு கொடுக்கப்படுது. யோசேப்பு பத்தி எழுதும்போது என்ன சொல்றாங்கன்னா, அவன் பிடிக்கப்பட்டு போறான். பிடிக்கப்பட்டு போகும்போது தன்னுடைய முற்பிதாக்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தை நினைச்சு பார்த்துட்டே போனாராம். ராத்திரில டிராவல் பண்ணும்போது அந்த மேல ஸ்டார்ஸை பார்க்கும் போதெல்லாம் ஒரு நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன்னு சொன்ன அந்த ஒரு வாக்குத்தத்தை நினைச்சிட்டு போனாராம். அப்போ நம்ம சாக போறது இல்ல, தேவன் நம்ம எப்படியாவது காப்பாத்துவார ஒரு எண்ணம் அவனுக்கு வந்துச்சான். இது எங்க இருந்து வந்தது? ஆபிரகாம்கிட்ட இருந்து. தன்னோட பிள்ளைகளுக்கு தன்னோட பின் சந்ததிக்கு சொல்லி கொடுத்துட்டே வரான், அப்படி என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி. தேவன் காண்பிச்ச அந்த வெளிச்சத்தை, அந்த விஷனை, அந்த தரிசனத்தை தன்னுடைய பின் சந்ததிக்கு அவன் கொடுக்குறான். தாவீது அரசன், அவனுக்கு ஒரு ஏஞ்சல் காணப்படுறாரு, ஒரு பெரிய தேவதூதன் காணப்படுறாரு. வாசிங்களேன், 2 சாமுவேல் புஸ்தகம் 24:14-17. 2 சாமுவேல் 24:17. ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி, இதோ நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரம் பண்ணினேன். இந்த ஆடுகள் என்ன செய்தது? உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமா இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினான். இப்போ ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். அந்த தேசத்தை அழிக்கக்கூடிய அல்லது வாதினை அழிக்கக்கூடிய ஒரு தூதனை அங்க பாக்குறான். பார்த்த உடனே இவன் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடான். நான் தான் பாவம் செஞ்சேன், நான் தான் அக்கிரமம் பண்ணேன், இந்த ஜனங்களை விட்டுருங்க. ஒரு தரிசனத்தை பார்த்த அடுத்த நிமிஷமே தாவீதுடைய வார்த்தைகள் எப்படி இருக்குதுன்னா, ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன். அங்க தரிசனத்தை பார்த்த உடனே இந்த பின் சந்ததியாருக்கு கொடுக்குறாரு, ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துட்டு போறாரு ஆபிரகாம். இங்கே தாவீது அந்த தரிசனத்தை பார்க்கிறான். பார்த்த அடுத்த வருஷம் அதே மோரியா மலையில தான்
பார்த்த அடுத்த வருஷமே, ஆண்டவரே நான் பாவம் செஞ்சேன், என்ன மன்னிங்க. அதுல ஒரு சின்ன விஷயத்த நம்ம பார்க்கலாம். 18வது வசனத்தை பாருங்களேன். 2 சாமுவேல் 24:18. அன்றைய தினம் காத் என்பவன் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் போய் எபூசியனாகிய அர்வனாவின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும் என்றான். இப்போ நீ போய் எபூசியனாகிய அர்மனாவின் களத்துல கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டு பண்ணு அப்படின்னு சொல்லி, இத காத் என்ன சொல்றாருன்னா, அங்க சொல்றாரு, நீ போய் செய்ய அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கட்டணும். அப்போ தாவீது எங்க இருந்தாரு? சரி, தாவீது எங்க இருந்தாரு விடுங்க. தூதன் எங்க இருந்தாரு? தாவீது தூதனை பார்க்கிறாரு. தூதனை பார்த்த உடனே அங்க மன்னிப்பு கேட்கிறான்னு சொல்லி பார்த்தோம். 16 வசனத்தை பாருங்களேன். எங்க தாவீது இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி. 16. நான் வாசிக்கிறேன். என்ன? தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதன் மேல் நீட்டின போது, கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்பொழுதும் கையை நிறுத்து என்றார். அந்த வேளையில் கர்த்தருடைய தூதன் எபூசனாகிய அர்னாவின் போரடிக்கிற களத்தில் நேரே இருந்தான். இப்ப தூதன் எங்க இருக்கிறாரு? அந்த களத்துல தான் இருக்கிறாரு. தாவீது எங்க பாக்குறாரு இவர? அந்த களத்துல தான் பாக்குறாரு. நம்ம ஏற்கனவே வாசித்தோம். 17வது வசனத்துல ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது அப்படின்னு சொல்லி. ஆனா இங்க காத் போட்டு சொல்றாரு, நீ போய் என்ன பண்ணு, அவர் அருணாவன்ல போய் அவர்கிட்ட அந்த அந்த இடத்துல நீ பலி செலுத்து அப்படின்னு சொல்லி. என்ன அர்த்தத்துல அவர் பேசுறாரு அப்படின்னு சொன்னா, அவர்கிட்ட போய் அந்த இடத்த பேசி வாங்கி அந்த பலியை செலுத்து. அல்லது பலி செலுத்துறதுக்கு தேவன் அந்த இடத்த குறிச்சிருக்காரு, நீ அந்த இடத்துல பலி செலுத்திடு. இதுதான் காத்துடைய வார்த்தை. என்ன பார்க்க வர்றோம் அப்படின்னு சொன்னா, எல்லாருமே அங்கதான் இருக்கிறாங்க. ஒரு பெரிய விஷயம் அது. ஒரு பெரிய சங்காரம் நடந்துகிட்டு இருக்குது. தாவீது மன்னிப்பு கேட்கிறாரு. தேவன் அது இறக்கத்துல அதை நிப்பாட்டி வச்சிருக்காரு. நிப்பாட்டின அந்த நிமிஷமே போய் மன்னிப்பு கேட்டு அவன் பலி செலுத்திடணும். அதுக்காக நிக்கிறாங்க. காத்த உடனே சொல்ல, நீ போய் என்ன செய், அந்த பலி செலுத்திடு. அப்போ எல்லாரும் அந்த இடத்துல தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ ஒரு விஷன் ஒரு மனுஷனுக்கு வரும்போது, ஒரு ராஜாவுக்கு வரும்போது மனுஷனா தன்னுடைய பாவ நிலையை உணர்றான். உணர்ந்து உடனே அவன் மன்னிப்பு கேட்கிறான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஏசாயா 6வது அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்க. ஏசாயா 6:5. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமா இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே, என் கண்கள் கண்டதே என்றேன். ஒரு தரிசனத்தை பாக்குறாரு. தரிசனம் என்ன பார்க்கணும்? முதல் வசனத்தை பாருங்க. தரிசனம் அப்படின்னு சொல்லி தெரியும். முதல் வசனத்தை பாருங்க அந்த அதிகாரத்துல. உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கல்களால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அங்க ஒரு தேவாலயத்துல ஒரு காட்சியை பாக்குறாரு. தேவன் அங்க வீற்றிருக்கிற மாதிரி ஒரு காட்சியை அங்க பார்த்துட்டு இருக்காரு. எப்போ ஒரு மனுஷன் ஒரு தரிசனத்தை பாக்குறானோ, தன்னை அவன் சோதிச்சு பாக்குறான். அங்க தாவீது உடனே மன்னிப்பு கேட்கிறாரு. ஆண்டவரே நான் பாவம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறாரு. இங்க இவரும் அதே வார்த்தை சொல்றாரு. பா, நான் போயிட்டேன்ப்பா. ஏன்னா நான் அசுத்தோடு உள்ள மனுஷன். நான் அசுத்தோடு ஜனங்களோட வாசம் பண்றவன். இப்படிப்பட்ட தேவனை நான் பார்த்துட்டு நான் எப்படி விவரிக்க முடியும்? தன்னுடைய நிலைய அங்க தெரிஞ்சுக்கிறேன். நம்ம நமக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசத்தை அங்க புரிஞ்சுக்க முடியுது அந்த தரிசனத்துல. அப்போ தேவனை பற்றியும் நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தரிசனங்கள் அங்க தேவை. நம்முடைய பாவங்கள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்து அங்க காண்பிக்கப்படும்.
ஒரு தரிசனம் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி பாக்குறோம். பேதுருவ பத்தி பார்க்கும்போது லூக்கா 5ஆம் அதிகாரம் 8-9 பாருங்களேன். பேதுரு அவன் தேவனை பாக்குறான். தேவனுடைய மகிமையை பார்க்கும்போது அவன் ஒரு வார்த்தை சொல்றாங்க பாருங்களேன். லூக்கா 5:8-9. சீமோன் பேதுரு அதைக் கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் நான் திரளான பா- மீன்களை நான் பாவியான மனுஷன், தயவு செய்து விட்டு போயிருங்க. இப்போ அவர் பாவி, அவர் இதுன்னு சொல்லல. அவர் பரிசுத்தவான்னு சொல்லி தெரிஞ்ச அவருடைய மகிமை தெரியுது. ஆனா நான் பாவி, தயவு செய்து என்னை விட்டு போயிடுது. அப்போ தேவனையும் தேவனுடைய மகிமையையும் தரிசனத்தை பார்க்கிற ஒவ்வொருத்தரும் தன்னை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கும். இன்னொரு அனுபவம் இருக்கு. சகரியா 3ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல இருக்கு நினைக்கிறேன். 3ஆம் வசனம் 7ஆம் வசனம் வரைக்கும். அங்க பிரதான ஆசாரியர் யோசுவா நிக்கிறாரு. ஒரு தேவதூதன் வர்றாரு. தேவதூதன் வந்து இந்த யோசுவா பத்தி நிறைய குற்ற குறைகளை சொல்லிட்டு இருக்காரு. கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார்னு சொல்லிட்டு அங்க சொல்றாரு. அப்பதான் அவருடைய அழுக்கு வஸ்திரம் தெரியுது. அந்த ஏஞ்சல் அவனுக்கு ஒரு புது வஸ்திரத்தை கொடுக்குறாங்க. அவனுக்கு இதெல்லாம் செய்யறாங்க. அப்போ ஒரு அழுக்கு வஸ்திரம், தன்னுடைய பாவ நிலை, தன்னுடைய நிலையை உணர்ந்து கொள்றதுக்கு நமக்கு தரிசனம் தேவை. இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 29:18. ஏன் இந்த வார்த்தையை சொல்றாரு தேவன் அப்படிங்கிறத இப்ப நம்ம புரிஞ்சுக்க முடியும். நீதிமொழி 29:18. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். வேதத்தை தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். சீர்கெட்டு போவாங்க. அப்போ தீர்க்க தரிசனமோ தரிசனமோ நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை சீர்கெட்டு போயிடும். ஏன் சீர்கெட்டு போகுது? என் நிலையை என்னால உணர்ந்து கொள்ளவே முடியாது. நம்மளுக்கு பாவம்னா, கொலை செய்யற பாவம்னா என்னன்னு தெரியும். ஒருத்தனை கத்தி எடுத்து குத்துறது அப்படின்னு சொல்லி தெரியும். வேதத்தை படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க. எப்படி நீ கத்தி எடுத்து குத்துறாதான் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லப்பா. ஒருத்தனை மனசு நோக்கும்படி நீ பேசிட்டாலும் அதுவும் கொலைதான். அவன் மனசு வருத்தப்பட்டு அது கொலை. இவ்வளவுதான் விளக்கம் கிடைக்குது. இன்னும் விளக்கம் நம்முடைய புஸ்தகங்கள்ல கொடுக்குறாங்க. மானத் அப்படிங்கிற புஸ்தகத்துல என்ன விளக்கம்னா, நீ பேசணுங்கிற அவசியம் கூட இல்ல. உன் முக பாவனையில கூட அவனை செய்யலாம், கொலை செய்யலாம். அவன் மூஞ்ச திருப்பிட்டு போறது, அவன் கேட்கும்போது அவனுக்கு என்னன்னு பதில் கொடுக்காம இருக்கிறது. அப்போ நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்க கொலையை விட இந்த மாதிரி கொலைகள் அதிகமா செஞ்சுட்டு இருக்கோம். எப்ப தெரியும் தீர்க்கதரிசனம் இல்லைன்னா நம்ம சீர்கெட்டு போவோம். தீர்க்கதரிசனம் இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி போயிருப்போம்? இந்த கொலையை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்திருப்போம். யாரையும் கடுமையா பேசக்கூடாது. ஆனா மூஞ்சி சொல்லிச்சுட்டு போறது. உன்னை பேச பிடிக்கல, நான் திரும்பிட்டு போறேன். அதுவும் கொலை. தீர்க்கதரிசனம் இல்லாத இடங்கள்ல நம்ம சீர்கெட்டு போயிருவோம். அநேக காரியங்களை தீர்க்கதரிசனம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது. எப்படி இச்சை அடக்கத்தோட இருக்கிறது, எதை சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது, எப்படி சாப்பிடணும், ஒரே நேரத்துல எத்தனை காய்கறி சாப்பிடலாம், எத்தனை ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம், இதெல்லாம் விளக்கங்களை கொடுக்கு. எங்க வருது? தேவன் நமக்கு தீர்க்கதரிசனம் மூலமா கொடுக்கிறது. எப்படி நம்முடைய உடலை பாதுகாத்துக் கொள்வது, ஹெல்த்துக்கு ஒரு தனி புக்கு. மனநிலைக்காக பாடி மைண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு தனியா ஒரு எழுதுறாங்க. ஃபேமிலி இஷ்யூவா அதுக்கு ஒரு புக்கு. பிள்ளைகளை வளர்க்கணும் அதுக்கு ஒரு புக்கு. எப்படி பிள்ளைகளை வளர்க்கறது? பிள்ளைகளை வளர்க்கறதுல என்ன இருக்குது? முன்னாடி எல்லாரும் பேசுறதை கேட்டிருப்போம். நாங்கெல்லாம் 10-15 பேரா வளர்ந்தோம். யார் வளர்த்தா? அப்படியே வளர்ந்துட்டோம். ஆனா பிள்ளை வளர்க்கறதுக்கும் ஒரு முறையை சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்படிதான் இதெல்லாம் செய்யுங்க, இப்படிலாம் பண்ணுங்க. பொம்பளை பிள்ளைன்னா இப்படி, ஆம்பளை பிள்ளைன்னா எக்ஸ்ட்ரா கேர், அப்பாவும் சேர்ந்து வேலை செய்யும். நிறைய விஷயங்களை அங்க சொல்லிக் கொடுக்கிறது. தீர்க்கதரிசனங்களுக்கான விளக்கம்.
கிரேட் கான்ட்ரவர்சி போல ஒரு அருமையான புக்கு இல்ல. கடைசி வரைக்கும் அது சொல்லிக் கொடுக்குது. மெடிக்கல் மினிஸ்ட்ரிக்குன்னு தனி புக்கு, யூத் மினிஸ்ட்ரிக்குன்னு தனி புக்கு, யூத்துக்குன்னு தனி புக்கு. பைபிள படிக்கணுமா, அதுக்குன்னு ஒரு தனி புக்ஸ். ஒரு 5 புக்கை படிச்சா ஆல்மோஸ்ட் பைபிள்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் கவர் பண்ணிடலாம். Patriarchs and Prophets, Prophets and Kings, Acts of the Apostles, Disobedience, Acts of the Apostles, Great Controversy. இந்த 5 புக்கை வரிசையா படிச்சாலே பைபிள ஃப்ரண்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் முடிச்சிடலாம். இது சபைக்கு எப்படிப்பட்ட வெளிச்சமா இருந்துச்சுன்னா, அதை பார்க்கும் போதெல்லாம் தெரியும் நான் எங்க தவறுறேன் அப்படின்னு சொல்லி. அதை பார்க்காத வரைக்கும் நம்ம தவற இடம் நம்மளுக்கு தெரியாது. தீர்க்கதரிசனம் இல்லாத இடத்தில் சபை சீர்கெட்டு போகும். நம்முடைய சபை ஒரு தீர்க்கதரிசனம் நிறைஞ்ச சபை. அந்த விஷன் நம்மளுக்கு நிறைய கொடுக்கப்படுது. நான் தான் கடைசியில் உட்காந்து பார்க்கணுங்கிறது இல்ல, எனக்காக தேவன் ஒரு தீர்க்கதரிசி அம்சி கொடுத்து வச்சிருக்காரு. அதை படிக்கிறதுக்கு நம்ம தவறக்கூடாது. அதை பார்க்கறதுக்கு தவறுனா கூட என்னுடைய நிலையை நான் உணர்ந்து கொள்ள முடியாது. இந்த ராஜாக்கள் என்ன பண்ணாங்கன்னா, தாங்க படிச்சாங்க, தாங்க விஷனை பார்த்து அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. சரி, தன் நிலையை உணர்ந்துக்கிட்டாங்க, மன்னிப்பு கேட்டாங்க. ஆனா ஆபிரகாம் அப்படி அடுத்த சந்ததிக்கு கொடுத்துட்டு போறான். நீங்கள் நானும் படிக்கிறது மாத்திரம் இல்ல, ஒரு சந்ததிக்கு அதை கொடுத்துட்டு போகணும். அதுதான் ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தி இந்த ஆபிரகாம் சந்ததி அவ்வளவு தூரம் கொண்டு வந்துச்சு. இப்போ ஆபிரகாமுக்கு கிடைச்ச விஷயத்தை விட நமக்கு அதிகமா கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம சந்ததி கொடுத்தா நம்ம சந்ததி எப்படி இருக்கும்? தேவனுக்குள்ளாக எப்படி இருக்கும்? சபை தேவனுக்குள்ளாக எப்படி இருக்கும்? தீர்க்கதரிசனத்தை சபையில கொண்டு போய் சேருங்க. ஒரு இந்த வசனத்தை எதிர்ப்புறமா பாருங்களேன். தீர்க்கதரிசன இடத்தில் ஜனங்கள் சீர்கிட்டு போவாங்க. அப்ப தீர்க்கதரிசனம் இருக்கிற இடத்துல ஜனங்கள் சீராய் நடப்பார்கள். இப்போ தீர்க்க தரிசனம் மட்டும்தான் இந்த சபைய ஒரு நல்ல வழியில கொண்டு போக முடியும். அதுக்காக வேற எதையுமே படிக்காதீங்க. ப்ராபசி அப்படின்னா ப்ராபசினா அது வெறும் முன்னாடி நடக்க போறது மட்டும் சொல்றது ப்ராபசி இல்லை. தேவனை பத்தி சொல்றதும் ப்ராபசி தான். தீர்க்கதரிசனம் நம்முடைய வாழ்க்கை முறையை சொல்லிக் கொடுக்கறதும் தீர்க்கதரிசனம் தான். என்னுடைய நிலையை காண்பிக்கிறதும் தீர்க்கதரிசனம் தான். இதெல்லாம் படிக்கும்போது தேவன் நமக்கு அதை கொடுக்குறாரு. யோவேல் 2:28, அப்போஸ்தலர் 2:17, ரெண்டும் ஒரே வசனம். அப்போஸ்தலர் 2:17 பாருங்களேன். அங்க கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசனம் இங்க மறுபடியும் பேசப்படுது. அப்போஸ்தலர் 2:17. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். வாலிபர் தரிசனங்களை அடைவாங்க. குமாரர் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. எப்போ? முதல்ல நான் அந்த தீர்க்கதரிசனங்களை படிக்கணும், அதுக்கு என்ன ஒப்படைக்கணும், நான் மனம் மாறணும், என் சந்ததிக்கு அதை கொடுக்கணும். கொடுக்கும்போது அது இன்னும் ஒரு படி மேல வந்து அந்த சந்ததி தீர்க்கதரிசனங்களை சொல்லக்கூடிய, தரிசனங்களை பார்க்கக்கூடிய சந்ததியாக மாறும். இந்த சபை இப்படிதான் வளரணும். நம்ம சபை எப்படி வளர்ந்துச்சு? தரிசனங்களை வச்சு ஒரு பெரிய சபையா வளர்ந்து வந்துச்சு. இப்போ அந்த தரிசனத்தை உதாசீனப்படுத்துற அளவுக்கு நம்ம இருக்கிறோம். எவ்வளவு நேரம் படிச்சோம், எப்படி பார்த்தோம் தெரியல. தரிசனம் உதாசீனப்படுத்தப்படுது. ஒருவேளை இந்த சபை அதை மறுபடியும் எடுத்து படிப்போம் அப்படின்னு சொன்னா, இந்த சபையுடைய பிள்ளைங்க தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. இந்த சபையுடைய வாலிபர்கள் தரிசனத்தை பார்ப்பாங்க. இந்த சபையுடைய மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். அப்படிப்பட்ட வழிநடத்தல் இந்த சபைக்கு இருக்கும். இந்த சபையும் மோரியா மலை மேல கட்டப்பட்ட அந்த எருசலேம் சபை போல வரும். அப்படிப்பட்ட சபையா மாறுவதற்கு இந்த சபை தனியா அந்த செவரு ஒண்ணும் பண்ண போறதில்லை. நீங்கள் நானும் அதை படிப்போம். தேவன் வந்து இந்த சபையை ஒரு மோரியா மலையில கட்டப்பட்ட சபையாக மாற்றுவாராங்க. ஆமென். நல்ல ஒரு செய்திக்காக